ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச். சேனைக்கிழங்கு மசியல், ரசம், பீட்ரூட் கறி இதான் பார்க்க போகிறோம். சேனைக்கிழங்கு மசியலுக்கு முதல்ல வெந்தயம் கடுகு தாளிச்சிட்டு அதோட பச்சை மிளகா வரமிளகா போட்டு நல்லா வதக்கணும். நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன்றதுனால முன்னாடி போடுறேன். நீங்கள் தோல் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். எல்லாம் வெங்காயம் சேர்க்குறதுனால போடாமல் கூட விடலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ அதோடைய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின பின்னாடி நம்ம வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை நல்லா மசித்து அதில் விட்டுடணும். அதோட தேவையான அளவு புளியும் விட்டுடணும். புளி தண்ணி கொஞ்சம் புளிப்போடு தான் வேக வச்சுருக்கேன் இந்த சேனைக்கிழங்கு. ஏன்னா அது கொஞ்சம் நமைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு. அதனால் வாங்கின உடனே செய்யக்கூடாது, ஒரு வாரம் கழித்து தான் செய்யணும். அப்போ சில சமயங்களில் அந்த அரிப்பு போயிடும், சில சமயங்களில் அது நமப்பு போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் தான் நம்ம அதோட புளி போட்டு புளி தண்ணி விட்டு வேக வச்சுட்டு வடிகட்டிட்டோன்னு சொன்னால் அந்த நமைச்சல் இருக்காது. ஸோ அது மாதிரி வேக வச்ச கிழங்கை நல்லா மசித்து இந்த புளி தண்ணி பருப்புலாம் இருக்கு இல்லையா, இந்த இதில் சேர்த்துடணும். சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. எல்லாம் கொதித்து வர்றதுக்கு அதை அப்படியே கொண்டு போய் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பாண்டியில் பீட்ரூட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கறிக்காக. அதில் கடுகு சீரகம் தாளித்து ரசத்துக்கு தாளிதம் போட்டுட்டு அதோடைய கடுகு சீரகத்தோட உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா சேர்த்து வரமிளகா சேர்த்துட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு பிடிச்சபடி போட்டு அதோடைய பீட்ரூட்டு நல்லா சீவிட்டு போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒத்தாப்பில் வரும்போது நல்லா வேகும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படி வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டுடுங்க, மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்துடும். வெந்த பின்னாடி தேங்காய் போட்டு கிளறி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான பீட்ரூட் கறி ரெடி. ஸோ நமக்கு சேனைக்கிழங்கு மசியலுக்கு வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பு தண்ணி எடுத்து தக்காளி போட்டு ரசம் சைடில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அட் அ டைம் ரசம், சேனைக்கிழங்கு மசியல், பீட்ரூட் கறி மூணுமே ஆயிடுச்சு. ஸோ வெளியில் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற லஞ்ச் கோம்போ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.